இந்த காட்சிய பாருங்க. இது வந்து திருவொற்றியூர் தாங்கல்ல நடந்த ஒரு சம்பவம். நேற்றைய தினம் டிசம்பர் 1 அன்னைக்கு மதியானம் கட் பண்ண கரண்ட்டு. இன்றைய தினம் டிசம்பர் 2 ஆகி கூட மதியானம் வரைக்கும் கரண்ட் வரல. ஆனா எங்க பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 1000, 2000 குடுத்தனம் இருக்கோம் நாங்கலாம் சேர்ந்து. இதுல வந்து சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, நோயாளிங்க எல்லாமே இருக்கிறோம். நாங்கலாம் வந்து பலமுறை போய் ஈபி ஆஃபீஸ்க்கு தாங்கல் ஈபி ஆஃபீஸ்ல போய் சொல்றோம். ஃபோன் பண்றோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஒரு மரியாதையே இல்ல. அடுத்த கட்டமா இங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியல் பண்ணும்போது, உடனே எச்8 திருவொற்றியூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு, அங்கருந்து காவலர்கள் வந்தாங்க. வந்து அவங்க ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டாங்க. வந்து இந்த வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கால் ஹவர் தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபேஸ் போயிருக்குன்னு சொல்லி போட்டாங்க. போட்டுட்டு, இனிமே இந்த பிரச்சனை வராதுன்றாங்க. சரி, ஓகே. இனிமே இந்த பிரச்சனை வராது. நாங்க வந்து ஈபி பில் கட்டல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஃபீஸ் புடுங்குறீங்க அடுத்த நாளே. இல்ல பெனால்டின்ற பேர்ல ஏதாவது ஒரு ஃபைன் போடுறீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு ஒரு நாள் கட்ட தவறுனாலே ஒரு ஏதாவது ஒரு இது சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு 2 நாளா வந்து ஃபால்ட் பார்க்காம இருக்கீங்க. இது எங்க போய் சொல்றது? இது வந்து தமிழக அரசு தான் வந்து அடிக்கடி இந்த மாரி வருது. ஈபில வந்து ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாங்க. இது தமிழக அரசு தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நன்றி.